ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக நம்ம மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லைனா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போய் நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறது, அனலிட்டிக்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும், யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனில் குறிப்பிட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. மேஜரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனில் அந்த என்கேஜ்மெண்ட் அண்ட் அந்த ரீச் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் எடுத்து அதுக்கு பதிலாக ரெண்டுத்துக்குமே சேர்த்தாப்புல ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் டீடைல்ஸ் சொல்லியிருப்போம், பட் லைவா ஷோ பண்ணல. இந்த ஒரு வீடியோல லைவா பார்க்க போறோம். அதுல என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு டெஸ்க்டாப்ல ஆல்ரெடி தெரியும், சேம் லைக் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது எந்த ஆப்ஷனுமே ரிமூவ் ஆகலை. தனித்தனியாக ஒவ்வொரு கண்டென்ட்லையும் லைக் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ஈவன் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் அந்த போஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ் கூட பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்தா அதில் சர்ச்சிங் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் ரெக்கமெண்ட் ஆகிறது வீடியோஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வருது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓவராலாக நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. பட் அதை கண்டென்ட் வைஸாக நம்ம காலில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ்க்கு என்ன வீடியோஸ்க்கு, ஷார்ட்ஸ்க்கு என்ன ஷார்ட்ஸ்க்கு, இல்லை லைவ் ஸ்ட்ரீமுக்கு, போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் தனித்தனியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் அந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பாருங்க. ஸோ கைஸ், ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். அதாவது ஓவர்வியூக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ், அதாவது ரீச், என்கேஜ்மெண்ட், இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு பதிலாக கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மான்சேஷன் இனேபிளான கிரியேட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெவன்யூ அப்படிங்கிற டேப் ஷோ பண்ணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லைனா இந்த 3 டேப் மட்டும் ஷோ பண்ணும். இந்த 3 டேப் ஷோ பண்ணுறது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. மற்றபடி என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட் யூ, என்னென்ன இடங்களில் சர்ச் பண்ணுறாங்களா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பிக்சரில் வருதா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓவராலாக யூடியூப்ல என்னென்ன இடங்களில் ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ வியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டென்ட் டைப்பை பொறுத்து வீடியோஸா, ஷார்ட்ஸா, லைவா, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்ல இருந்து அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அது போக முக்கியமாக பார்க்கக்கூடியது போஸ்ட் ஆப்ஷன். போஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது போஸ்ட்டில் இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதே சமயம் ஓட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டாப் வீடியோ போஸ்ட் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தனித்தனியான ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் டைம் மாறின விஷயங்களையும் அதில் செட் பண்ணிக்கிற மாதிரி ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து லைக் நம்ம லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அது போக ஒவ்வொரு வீடியோஸையும் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், லைக் கண்டென்ட் பேஜில் இப்போ உதாரணத்துக்கு ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னாலும் சரி, ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணுறது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில விஷயங்களையும் நமக்கு சஜஸ்ட் ஆகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பிளேலிஸ்ட் ஃபியூச்சர் ஆகிறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்ல அந்த சர்ச் டேம் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களையும் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோஸ் அண்ட் எல்லா வீடியோஸ், ஆல் வீடியோஸ்க்கும் சேர்த்தாப்புல ஆல் கண்டென்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களையும் நீங்கள் பர்டிகுலராக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த போஸ்ட்டில் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கொண்டு வந்துருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா சிம்பிளாக நம்ம இதிலேயே கிளிக் பண்ணி நமக்கு இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ பேர் நம்மளுடைய போஸ்ட்டை பார்த்துருக்காங்க லாஸ்ட் 28 டேஸில், அண்ட் அதுலேயே அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஓவராலாக. ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா மேஜராக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஓவரால் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நமக்கு இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலாக ஆளில் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே சென்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் டீட்டெயிலாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னதான் அந்த ஆப்ஷன் ரிமூவ் ஆனாலும் அந்த டேப் மட்டும் தான் ரிமூவ் ஆயிருக்கே தவிர அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா மாறல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்ல ஒவ்வொரு விஷயங்களையும் கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது ஓவரால் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை பொறுத்து யாரும் கவலைப்பட தேவையில்லை. மேஜராக இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறையா இருந்தது, லைக் மான்சேஷன் இனேபிள் ஆகாத ஒரு சேனலை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லையும் சரி, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலையும் சரி, கம்ப்ளீட்டா அந்த டேப்ல ஒரு விஷயம் குறையிற மாதிரியே இருக்கு. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல கூட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால கம்ப்ளீட்டா அது ஃபில் ஆன மாதிரி இருக்குது. பட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல அப்படி பார்க்கும்போது நமக்கு 4 டேப் கொடுத்திருந்த இடத்துல அப்படியே 3 டேப்பா கொடுத்துருக்காங்க. மான்சேஷன் இனேபிள் ஆகி ரெவென்யூ ஆப்ஷன் வந்தாதான் பார்த்தீங்கன்னா 4வது டேப்பும் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ வீடியோ இதுக்காக தான் ஸ்னேக் பண்ணேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அப்டேட்டை பத்தி? உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக்
கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதெல்லாம் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. இஷ்டம் இல்லாத வீடியோவில் சந்திப்போம்.